வாங்க இன்னைக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி சூரியகலா இப்போ வீட்லயே ரெடி பண்ணலாம். இந்த ரெசிபியோட ஃபுல் வீடியோவை கீழே லிங்க் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஒரு கிண்ணத்துல மைதா, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் நெய் போட்டு நல்லா பிசைஞ்சு மாவு ரெடி பண்ணுங்க. இப்போ சக்கரை பாகு செய்யலாம். ஒரு பாத்திரத்துல தண்ணி, சர்க்கரை, ஏலக்காய் பொடி, குங்குமப்பூ சேர்த்து 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அடுத்து பூரணத்துக்காக உதிர்த்த கோவா, நறுக்கின முந்திரி, பிஸ்தா, பாதாம், ஏலக்காய் பொடி, சர்க்கரை பொடி சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாம். இந்த பூரணத்தை சின்ன சின்ன உருண்டையா பிரிச்சு வச்சுக்கலாம். மாவையும் அதே மாதிரி உருண்டையா பிரிச்சு வச்சுக்கலாம். மாவு மேல ஒரு பூரண உருண்டை வச்சு இன்னொரு மாவு துண்டை வச்சு மூடி ஓரங்களை மெதுவா அழுத்தி அழகா மடிச்சு விடுங்க. இப்போ கடாயில எண்ணெய் ஊத்தி சூடானதும் சூரியகலாவை போடுங்க. பொன்னிறமா பொரிஞ்சதும் எடுத்து வச்சிடலாம். இப்போ பொரிச்ச சூரியகலாவை சக்கரை பாகுல போட்டு 10 நிமிஷம் ஊற விடுங்க. ஊறினதும் தட்டுல அடுக்கி நறுக்கின பிஸ்தா போட்டு கார்னிஷ் பண்ணுங்க. ருசியான சூரியகலா தயார். சுவையான இந்த இனிப்பை செஞ்சு நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுங்க.